அப்போ வந்து அபிகிட்ட வந்து தள்ளி வந்துட்டு அப்படியே மதுக்கிட்ட நெருங்குறாரு. அபியும் விலகி போறாங்க. அப்போ மதுக்கிட்ட நெருங்கும்போது மதுக்கிட்ட சொல்றாரு, "இங்க பாரு, உண்மையிலேயே இந்த உலகத்துல நீ இல்ல நான் நெனச்சுட்டேன். வந்து அபி வந்துட்டா, அது எனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமாவும் வந்து நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. அதனால தயவுசெய்து வந்து இப்ப நான் வந்து என் மனநிலை வேற இருக்கு. இப்ப நான் அபியா அப்படின்னு சொல்ல வராரு. உடனே வந்து எனக்கு தெரியும் ராகவ். அதனால தான் நான் இந்த வீட்ட விட்டு போயிடலான்னு தான் நான் வந்தேன். நான் உங்க கூட இருக்கறதுக்கு வரல. தயவுசெய்து என்ன மன்னிச்சுடுங்க. நான் தெரியாம வந்து நுழைஞ்சுட்டேன்னு புரியுது. உங்களோட தர்ம சங்கடமும் எனக்கு புரியுது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவ்வளோ நாள் எனக்கு ஞாபகம் இருந்ததுன்னா, கண்டிப்பா வந்து நான் வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு கொஞ்ச நாள் ஆச்சு ஞாபகம் வரவே. அதுக்கப்புறம் வந்து வந்து பார்த்தா உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் வர வேணான்னு தான் நெனச்சேன். ஆனா, இப்ப நான் பரிபூர்ண குணமாயிட்டேன்ல. அதனால அது வந்து அம் சொல்லலான்னு தான் வந்தேன். எனக்கு உடம்பு சரியில்லன்னு உங்க விட்டு விலகணும்னு நெனச்சேன் நானு. நான் நல்லாயிடணும்னு உங்ககிட்ட சொல்லணும். உங்கள பார்க்கணும்னு தோணுச்சு. அதனால தான் வந்தேன். தப்பா நினைக்காதீங்க. சரி பரவால்ல. நான் பார்த்துட்டேன் உங்கள. நான் இங்கேருந்து கிளம்புறேன். உங்களுக்கு கஷ்டத்த குடுக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு மது கிளம்ப பார்க்குறாங்க. மது நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. நீங்க எங்கேயும் போக்கூடாது மது. நீங்க இங்க தான் இருக்கணும். ஏன்னா நீங்க வந்து ரொம்ப நல்லவங்க. நீங்க பாவம். நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? உங்க வாழ்க்கையில இந்த மாரி பிரச்சனை ஆனதால. அதனால நீங்க இங்கேயே இருங்க. உங்களுக்குன்னு வந்து யாருமே இல்லன்னு சொன்னீங்க இல்லையா? அதனால பிரச்சனை இல்லங்க. நீங்க கொஞ்ச நாள் இங்க இருங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும் அப்படின்றாங்க. ராகுவுக்கும் அதுதான் விருப்பம். ஏன்னா ராகு உங்கள விரும்பியிருக்காரு. அதனால வந்து அவருக்கும் வந்து நீங்க இருக்கணும்னு தான் தோணும். எனக்காக தான் அவர் அப்படி சொல்றாரு போல்ருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. எல்லா பிரச்சனையும் தீரும். இங்கேயே இருங்கன்றாங்க. எல்லாரும் சொல்லி பார்க்குறாங்க. அபிகிட்ட ஏன் அபி இப்படிலாம் பண்றன்னு சொல்லிட்டு அபி கேட்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து வந்து அபி என்ன பண்றாங்க, ரூமுக்கு வராங்க. பார்த்தா ரூம்ல ஃபுல்லாவே டெக்கரேஷன் பண்ணி அவ்வளோ அழகா வந்து அலங்காரம் பண்ணியிருக்குது. அத பார்த்து அபி அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்ளோ தூரம் வந்து அலங்காரம் பண்ணியிருக்குது யாருக்காக? அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட கேட்குறாங்க. அபி அது வந்து அப்படி சொல்ல வராரு. உனக்கு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே மதுக்காக தானே. உங்ககிட்ட லாவண்யா ஃபோன் பண்ணி மது வராங்கன்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதனால தானே இப்படியெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டுட்டு வந்து பயங்கரமா வந்து கதறி அழறாரு. தாங்கிக்க முடியாம ராகவ் இங்க வந்து அபி வந்து மனசு கஷ்டப்பட்டு அப்படியே ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. ராகவ் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காரு. ஏன் அபி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? சத்தியமா நான் அதுக்காக பண்ணல அபி. நான் மதுவுக்காக ஏன் அபி நான் பண்ண போறேன்? மது வர்றதே எனக்கு தெரியாது அபி. உனக்காக தான் அபி நான் இவ்வளவும் பண்ணேன். நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா அபி? ஏன் அபி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? உன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன் அபி. நீ தான் அபி என் வாழ்க்கை. நீ தான் அபி எனக்கு எல்லாமே. ஏன் அபி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஆனா நிச்சயமா சொல்றேன் அபி. நீ புரிஞ்சுப்ப அபி. கண்டிப்பா என்னோட லவ்வ நீ வந்து ஏத்துப்ப. எனக்கு தெரியும். நான் ஏத்துக்க வைப்பேன். எப்படியாவது வந்து உனக்கு நான் உண்மைய புரிய வைப்பேன். அந்த நாள் வந்து கொஞ்ச நாளே கண்டிப்பா வரும். நான் அதுக்கான முயற்சிகள் கண்டிப்பா இறங்குவேன். அப்படின்னு சொல்லிட்டு மனசுல வந்து நினைக்கிறாரு நம்ம ராகவ். அடுத்து அபிய வந்து பார்க்குறாரு. அபி அப்படி சொல்லிட்டு பேச வராரு. பார்த்தா அபி தூங்கி போயிருக்காங்க. மனசு கஷ்டமாவுது ராகவுக்கு. அபிய பார்த்து வந்து மன்னிப்பு வேண்டுறாரு. "என்ன மன்னிச்சிடு அபி. உன்ன ரொம்ப காயப்படுத்துறேன். எனக்கு அது நல்லாவே தெரியுது. ஆனா நீ எல்லாமே தப்பா புரிஞ்சுட்டு இருக்க அபி. நான் வந்து உன்ன மட்டும் தாண்டி விரும்புறேன். நீ மட்டும் தான் என் உலகம் அபி." அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிக்க பார்க்குறாரு. உடனே அபி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து போறாரு. இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காரு முரளி. அப்பாடா! பெரிய வந்து நல்ல பிளான் போட்டது செம்மையா சக்சஸ் ஆயிடுச்சே! இப்படி தானே இருக்கணும். ஐயோ! அவளே வந்து அவ பிரச்சனைய தேடிக்கிறாளே! இதுக்கப்புறம் ராகுவும் அபியும் வந்து பிரிஞ்சு போறது வந்து நிச்சயமா நடக்க போகுது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. இதுக்கப்புறம் அபி ராகவ திரும்பி கூட பார்க்க மாட்டா. அதே மாரி ராகு என்னதான் அபி மேல வந்து அன்பு வந்து பொழிஞ்சாலும் சரி, மது வந்து அவன்கிட்ட இருக்கிறதால எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் அபி செல்லம் எனக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. முரளி அத கேட்டுட்டு வந்து, "இங்க பாரு சத்தமா பேசாத கிருஷ்ணா. எல்லாருக்கும் கேட்க போகுது" அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்றாங்க. "சுந்தரி அத்த பார்த்தீங்கல்ல, செம்ம பிளான் இல்ல. ஒரே கல்லுல 2 மாங்கா. சரி, சரி. சூப்பரா வேலை பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ரொம்ப ஜாக்கிரதையா உங்கள கண்காணிக்கணும்." "ஆமா, ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க.